Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எந்த அளவுக்கு ஆதாமுடைய அதிகாரம் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வர வேணும். அப்போ தான் நமக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இன்றைக்கி இருக்குதுன்றது புரிந்து கொள்ளணும். எவ்வளோ தூரம் போச்சு ஆதாமுடைய அதிகாரம்? ஹவ் ஃபார் ரீச்சிங் இஸ் இட்? பாருங்கள், 21ஆம் வசனத்திலிருந்து, எபிரேயர் 9:21, இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம், அதாவது கிட்டத்தட்ட எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். நியாயப்பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆடு மாடுகள் ரத்தத்தை சிந்தி அதை கொண்டாந்து தெளித்து அப்படி தான் சுத்திகரித்தார்கள். பாருங்கள், சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகள்னாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. ஆதாமுடைய பாவம், ஆதாமுடைய வீழ்ச்சி, அவனுடைய பாவத்தின் கரை இங்கிருந்து பரலோகம் வரை போயிருக்கிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? தேவனை மட்டும்தான் கரைப்படுத்தல, அது எல்லாத்தையும் கொஞ்சம் தொட்டுட்டு வந்துருக்குது. அது ஏன்னு சொன்னால் அவன் பரலோகத்திலும் அதிகாரம் பெற்றவனாக இருந்தான் ஆதாம். அவனுடைய மண்டலம் அதையெல்லாம் உள்ளடக்கியதாக இருந்தது. அவன் எல்லாவற்றின் பேரிலும் அதிகாரம் உள்ளவனாக அவன் இருந்தான். இதுதான் வேதவசனம் போதிக்கிறது. அதனால தான் அங்கேயே சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஒரு பணி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பாவத்தினால் கரைப்படவில்லை, அவருடைய சிங்காசனம் கரைப்படவில்லை. அதை தவிர மற்ற சில காரியங்கள்லாம் அங்கேயும் கரைப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக இவைகளெல்லாம் அப்படி இருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், ஆதாமுக்கு தேவன் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தார்? வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நல்லா யோசித்து பாருங்க. வெறும் பூமியை மட்டுமல்ல, பரலோகத்திலும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. கடவுளுக்கு அடுத்தபடியா அவன்தான், கடவுளுக்கு அடுத்தபடியா வைஸ் ரீஜென்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கடவுளுக்கு அடுத்த ஆளா அவன் தான் ஆண்டு கொண்டிருந்தான். பாருங்க, வானத்தையும் பூமியும் ஆளுகிறவனாய் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்பதுதான் வேத வசனத்தின் உண்மை. இப்போ இயேசுடைய அதிகாரம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, எபிரேயர் 1:3, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவனானார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாலும் சொன்னது உண்டோ? தூதரெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவரெல்லாம் வெறும் பணிவிடை செய்கிற ஆவிகள். தூதரத்தில் இதெல்லாம் சொன்னது இப்படி இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், அவருக்கு பிதாவாக இருக்கிறேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்று தூதர்கள் யாருக்காவது தேவன் சொன்னதுண்டோ? சொன்னதே கிடையாது. ஆனால் மனிதனாகிய கிறிஸ்துவுக்கு தேவன் சொல்லி இருக்கிறார். மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதரும் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். கவனிக்கணும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் மனுஷனை உண்டாக்கின போதும் தேவன் பேசுகிறார். தேவன் பேசுகிற போதும் கரெக்டாக கவனிக்கணும். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, மனுஷனை உண்டாக்க முன்னாலே என்ன சொன்னார்? நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவன் இந்த பூமியில் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வானாக அப்படின்னு சொன்னார் இல்லையா? உண்டாக்கின உடனே அவனை கூப்பிட்டு அவனை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று சொன்னார். தேவன் சிருஷ்டிக்கும் போது சொன்னார். சிருஷ்டிக்கு முன்னாலேயே பேச ஆரம்பிச்சிட்டாரு, சிருஷ்டித்த உடனேயும் பேசுறாரு. சிருஷ்டிக்கு முன்னால் என்ன சொல்றாரு? நம்முடைய சாயல்படி ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த வார்த்தை தான் முன்னால போது பாருங்க. சிருஷ்டித்த உடனே பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தையை சொல்லிதான் அவனை உருவாக்குகிறார். எதற்காக அவன் உருவாக்கப்பட்டானோ, எப்படி இருக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டானோ அதை எப்பொழுதும் உருவாக்கும் போதே பேசுகிற தேவன் இவர். கவனிக்கிறீங்களா? உன்னை உருவாக்கும் போது இது எதற்காக உண்டாக்கப்பட்டது என்றதை அப்பவே பேசுறாரு. The purpose is stated right then and there. நோக்கத்தை அவனை உருவாக்கும் போதே சொல்றாரு. மனுஷனை உண்டாக்கும் போதே நோக்கத்தை சொல்லிட்டாரு.
நான் சொல்லுகிறேன், இப்போ இயேசுவை உயிரோடு எழுப்பும் போது இயேசுவை என்னவாய் எழுப்புகிறார் உயிரோட? நல்ல ஞாபகம் வச்சுங்க. இயேசு மனிதனாய் சிலுவையில் மரித்தார், மனிதனுடைய பிரதிநிதியாய் மரித்தார். அதனால தான் அந்த உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். மனிதனுடைய பாவங்கள்லாம் அவர் மீது வைக்கப்பட்டது. இந்த மரணம் மனிதனுக்காக அவர் அடைந்த மரணம். இவர் ஜீவாதிபதி, இவரை கொல்ல முடியாதுங்க. ஆனால் அவர் மனுஷராக வந்து மனிதனுக்காக மரித்தார், மனிதனுக்காக பாதாளம் வரைக்கும் சென்றார். பிசாசு பிடித்து இவரை பாதாளம் வரைக்கும் கொண்டு போகிறான். அங்கே கொண்டு போய் பார்த்தா அங்கே தேவன் அவரை உயிர்ப்பிக்கிறார். அவர் பிசாசின் சக்திகளை எல்லாம் வெளியரங்க கோலமாக்கி அங்கே வெற்றி சிறந்து, பாதாளத்தில் வெற்றி சிறந்து, அங்கிருந்து பாதாளத்தின் திறவுகோல்களை கையில் எடுத்தவராய் வெற்றி சிறந்தவராய் அங்கிருந்து வெளியே வர்றார். இதெல்லாம் என்னவா செய்கிறாரு? மனுஷனாய் செய்கிறார், கடவுளாக செய்யல. ஏன்னா கடவுளாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள்னா பிசாசு ஒரு கால் தூசுக்கு சமம் கிடையாது. இவனை போய் அடிக்கிறதுக்கு பாதாளம் வரைக்கும் கடவுள் போகணுமா? ஹலோ, கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. அவன் யார், இவர் யார்? இவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு, இவனை ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பாதாளத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு கை காமிச்சாலே அவன் புசுக்குன்னு போயிடுவான். அவன் அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. மனுஷனாய் அங்கே சென்றார், மனுஷனாய் அவனை வென்றார், மனுஷனாய் அவனை வெளியரங்க கோலமாக்கினார், மனுஷனாய் பாதாளத்தின் திறவுகோல்களை கையில் எடுத்தார், மனுஷனாய் பாதாளத்தை விட்டு வெளியே வந்தார். எந்த மனுஷனும் வந்தது கிடையாது. வெளியே வர்றாரு, வெளியே வந்து இப்படி உயிர்ப்பிக்கப்பட்டவராய் அவர் வெளியே வர்றாரு. அப்புறம் தான் உயிரோடு எழும்புகிறார். அப்படி அவரை உயிரோடு எழுப்பின போது தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அவருக்கு நான் பிதாவாய் இருப்பேன், அவர் என்னுடைய குமாரனாய் இருப்பார் என்று சொன்னது மட்டுமல்லாமல், தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று சொல்லுகிறார். வாயை திறந்து கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றார்? தேவதூதர் யாவரும் இவரை, ஏற்கனவே திருத்துவத்தில் 2ஆம் நபராய் இருக்கிற அவரை தேவதூதர்கள் தொழுது கொண்டு தான் வர்றாங்க காலகாலமா. இப்ப என்ன புதுசா தேவதூதர்கள் யாவரும் இவரை தொழுது கொள்ளுங்கள்? நான் சொல்லுகிறேன், மனிதனாகிய இயேசுவை தேவதூதர்லாம் இவருக்கு கீழே காமிக்கிறார். எல்லாரும் இவரை தொழுது கொள்ளுங்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி பாருங்க, ஒருத்தரையும் பேசுகிறார் தேவன். மனுஷனை உண்டாக்குன போது நம்முடைய சாயல்ல ரூபத்தின்படி உண்டாக்குவோமாகன்னு சொன்னவர், பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுன்னு சொல்லி பேசி உண்டாக்குனாரு. அதே தேவன் இப்போ பேசுகிறாரு. எப்போ பேசுகிறாரு? புது சிருஷ்டியாக இயேசுவை உருவாக்குகிற வேளையில், இயேசுவை எல்லா மனிதனுடைய பாவத்தை அவர் மீது வைத்து பாவத்திற்காக அவரை கொன்று, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறபடி பாவத்தின் சம்பளத்தை அவருக்கு கொடுத்து அவரை கொன்று அவரை உயிரோடு எழுப்பும்போது எல்லா மனிதர் மேலும் பேச வேண்டிய வார்த்தையை இந்த ஒரு மனுஷன் மேலே பேசுகிறாரு. ஆதாமின் மேலே பேசுகிற வார்த்தைகள் எல்லா மனிதருக்கும் பொருந்தும். அவனை சொன்னார், நம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்குவோமாகன்னு. அது அவனுக்கு மட்டுமா? கிடையாது, எல்லா மனுஷருக்கும். ஏன்னா அவன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு பிரதிநிதி மனிதன் இல்லையா? அதே போல இந்த புதிய சிருஷ்டிப்பின் முதல் மனிதனாய் இருக்கிற கிறிஸ்து, மறுபடியும் பிறந்தவர்கள் முதற் பேரானவராய் இருக்கிற இந்த கிறிஸ்து இவர் பேரில் பேசுகிறார். இவருக்கு சொல்லுவது நமக்கும் பொருந்தும் என்பதை நான் சொல்லி காண்பிக்கிறேன். அவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நமக்கும் பொருந்தும். ஆதாம சொன்ன போது அது எப்படி எல்லா மனுவர்க்கத்துக்கு பொருந்துகிறதோ அதுபோல இயேசுவை குறித்து தேவன் சொல்லுகிறது இன்றைக்கு எல்லாருக்கும் பொருந்தும். கவனிங்க, குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், ஒரு சால்வை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்கள் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டோ? ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். இப்போ ஏன் இதை வாசித்தேன்னு சொன்னால், இயேசுவை புது சிருஷ்டிப்பிலே முதல் மனிதனாக அவர் உயிரோடு எழுப்பப்படுறாரு. மறுபடியும் பிறந்தவர்கள் முதலானவர் அவர். அப்போ பேசுகிறார். ஆதாமை சிருஷ்டித்த போது பேசின தேவன் இப்போ இயேசுவை
புது சிருஷ்டிப்பாக எழுப்பும்போது பேசுகிறார், இப்படியெல்லாம் சொல்லுகிறார். இப்போ இது இயேசுவுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இங்கே காண்பிக்கிறது. இயேசுவுடைய அதிகாரம் எங்கே இருக்குது? வானளாவிய அதிகாரம் அவருக்கு. வானளாவிய அதிகாரம்னு சொல்கிறாங்க இல்லையா இங்கே, அதுதான் வானளாவிய அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை தேவன் என்றே கூப்பிடுகிறார். இப்போ விசுவாசியின் அதிகாரத்துக்கு வருவோம். எபேசியர் 1:16. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதாவது கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே, அதாவது அவர் உயிரோடு எழுப்பின போது என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பார்க்க சொல்கிறார், அதை புரிந்து கொள்கிறார். அதன்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று. அப்போ கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பின போது என்ன நடந்தது? கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பின போது அவர் என்ன பேசினார், என்ன அவர் மீது சொல்லப்பட்டது, என்ன வார்த்தைகள் அவர் மீது உரைக்கப்பட்டது, எப்படி அவர் எழுப்பப்பட்டார், எப்படி அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டது, எல்லாத்தையும் கவனிங்கன்றாரு. கவனித்து அதுபோலவே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில், எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில். பாருங்க, விசுவாசிகளுக்கு ஒரு காரியம் நிச்சயமாக தெரியணும், தேவன் கொடுக்குறார், எல்லாத்தையும் கிருபை கொடுத்துருக்கிறது. விசுவாசிக்காமல் ஒன்றும் வந்து கிடைக்க போகிறதே கிடையாது. வேதம் போதிக்கிறது தேவனுடைய கிருபை எல்லா மனுஷருக்கும் உண்டாயிருக்கிறதாம். அப்போ இந்த உலகத்தில் ஒரு ஆள் விடாமல் அத்தனை பேருக்கும் தேவனுடைய கிருபை உண்டாயிருக்குதுங்க. அவ்வளோ பேருக்கும் தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கு. ஆனால் இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? அங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க வெளியே. தேவனுடைய கிருபை அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக, அவர்களெல்லாம் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக எல்லாருக்கும் தேவனுடைய கிருபை உண்டாயிருக்குது. ஏன் அப்போ ஒரு கூட்டம் ஜனம் மட்டும்தான் இந்த கிருபையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள்? ஏன்னு சொன்னால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை கொடுத்துருக்குது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளுகிறது. கிருபை கொடுக்கிறத விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளலைன்னா எவ்வளவு கிருபை கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் கூட ஒரு மனுஷன் அனுபவிக்கவே முடியாது. இதுதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய சத்தியம் பாருங்க. அப்போ கிருபை கொடுத்துருக்குது, விசுவாசிகள் விசுவாசித்து அதை தங்களுடைய சொந்தமாக ஆக்கி கொள்கிறார். கிருபை ரட்சிப்பை கொடுத்துருக்குது ஏற்கனவே. நான் அதை விசுவாசத்தேன், எனக்கு உண்டாயிருக்குது. நீங்கள் விசுவாசத்தா உங்களுக்கு உண்டாயிருக்கும். இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் நீங்கள் விசுவாசத்தா உங்களுக்கு உண்டாயிருக்கும். எல்லா மனிதருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் இல்லைங்க, ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு மட்டும் இல்லை, எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில சொல்கிறாங்க, ஒருத்தரை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறார் பிரதர், அது என்னமோ அங்கே இருந்துட்டு அவர் வந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டேன் போ, நீ தொலைஞ்ச போ அப்படின்னு என்னமோ லாட்ரி மாதிரி என்னமோ நடக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் வந்து சிலரை ரொம்ப ஆசீர்வச்சிடறாராக்கும், சிலர் அது கர்த்தருடைய சித்தங்க, அவர் அப்படி கர்த்தர் பண்ணுறாரு, நம்மளை கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு என்னன்னு தெரியல. முட்டாள்தானோ. எல்லா மனுஷருக்கும் தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லா மனுஷருக்கும் தேவனுடைய கிருபை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவனுடைய கிருபை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது. ஒருவருக்கு கொடுத்தது போல எல்லாருக்கும், பாரபட்சமற்ற தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. யார் அதை பெற்று அனுபவிக்கிறேன்னா விசுவாசத்தில் அதை எடுத்துக்கொள்ளணும். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சிலர் தான் விசுவாசத்தில் வந்து அதை எடுத்துக்கொள்கிறார்கள், மற்றவர்கள் வந்து எடுத்துக்கொள்கிறது கிடையாது. அப்போ விசுவாசிக்கிறவர்களிடத்தில் இது எப்படி நடக்கிறது? அவர்கள் விசுவாசிக்கும் போது தான் நடக்கிறது. அப்புறம் பாருங்க 20ஆம் வசனம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உணர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அக்கிரமங்களினாலும், அப்படியே 2ஆம் அதிகாரம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நல்ல கவனிங்க, இப்போ அவரை மட்டும் உயிர்ப்பிக்கல, உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய
ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். முன்ன அவனுடைய அதிகாரத்தில் அவனுடைய இதுபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சம் மனசும் விரும்பினவளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஏன் இது இவ்வளவு தூரம் வாசித்தேன்னு சொன்னா, நடந்தது கிறிஸ்துவுக்கு மட்டுமில்ல, அவர் உயிரோடு எழுப்பின போது தேவன் பேசினார் அல்லவா, அந்த வார்த்தைகள்லாம் அவரை குறித்து பேசுகிறார். ஆனால் அல்டிமேட்லி கடைசியாக அது யாரை வந்து சேருகிறது? நம்மையும் வந்து சேருகிறது. அப்போ ஆதாமின் அதிகாரம் எவ்வளோ தூரம்னு பார்த்தோம். அவனுடைய அதிகாரம் வானளாவிய அளவுக்கு இருந்தது. தேவன் பேரில் தான் அவன் அதிகாரம் செலுத்துறது இல்லையா ஒழிய மீதி எல்லாவற்றின் பேர்லையும் அதிகாரம் செலுத்துகிறவனாக இருந்தான். அதனால தான் அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக பரலோகத்தில் இருக்கிறவைகள் கூட கரைபட்டு போனது என்று பார்க்கிறோம். அது கூட சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இயேசுனுடைய அதிகாரம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தோம். இயேசுனுடைய அதிகாரம் அவரை தேவனே என்று தேவன் கூப்பிடுகிறார். மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்து மரித்து உயிரோடு எழுந்தவரை தேவனே என்று கூப்பிடுகிறார், உயர்த்துகிறார். அவருக்கு அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லுகிறார். மற்றதெல்லாம் ஒளிந்து போகும், இவருடைய சிங்காசனம் ஒளிந்தே போகாது என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவருடைய அதிகாரம் வானளாவிய அளவுக்கு இருக்கிறது. விசுவாசின் அதிகாரத்தை படிக்கும்போது அதே தான் சொல்கிறாரு. அவரை மட்டும் உயிர்ப்பித்து அவரை மட்டும் உயர்த்தி அவருக்கு மட்டும் அதிகாரம் கொடுத்தரல, நம்மையும் உயிர்ப்பித்து நம்மையும் உயர்த்தி நம்மையும் அதிகாரம் உள்ளவர்களாக உட்கார வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நம்மையும் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அதனால தான் ஒரு வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிறோம், அவர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ ஆதியில் மனுஷனை உண்டாக்குன போது பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்னு சொன்னார். சொன்னார்னா என்ன அர்த்தம்? அப்படி தான் இவன் இருக்க போகிறான்னு அர்த்தம். அப்படி இருக்கிறதுக்குரிய சகல வல்லமையும் ஆற்றலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். நம்மை அவர் உயிர்ப்பித்து எழுப்பின போது பாவங்களும் அக்கிரமங்களும் செத்து கிடந்த நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்து மூலமாக உயிர்ப்பித்து எழுப்பினார். பாருங்க, புது சிருஷ்டி ஆக்கினாரே. அப்போ என்ன பேசுகிறார் நம்மை குறித்து? நம்மையும் அவர் என்ன சொல்லுகிறாரு? உன்னதங்களில் உட்கார வைத்து நாம் மறுபடியும் இந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம்ங்கிறது தான் அவர் பேசுகிறார். அவர் பேசுகிறார். அந்த பேச்சை கவனிக்க வேணும். ஏனென்று சொன்னால் அது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. இது அநேகருக்கு புரியுறது இல்லை. அதனால தான் சொல்கிறாரு பவுல் அப்போஸ்தலன், நான் ஜெபம் பண்ணுறேன் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபம். ஏன்னா நம்ப முடியாத அளவுக்கு இது இருக்குது. ஒரு விசுவாசிக்கு எவ்வளோ அதிகாரமா என்று நம்ப முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணுறேன் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும். எந்த விசுவாசியின் மனக்கண்கள் திறக்கப்படுகிறதோ அந்த விசுவாசி இதை காண முடியும். எனக்கு இப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரம் தான் நம்மளது வித்தியாசமான அதிகாரம் இல்லை. அதே அதிகாரம் தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்றால் அவர் தலை, நாம் சரீரமாய் இருக்கிறோம். ஒருத்தர் சொன்னார், அவர் தலைங்க, நான் என்ன வால். அவர் தலை, நம்ம வால் இல்லைங்க. நீ வாலாயிராமல் தலையாயிருப்பான்னு சொல்லி இருக்குது. தலையோடு சேர்த்து விட்டார். நம்ம வால் ஒன்றும் கிடையாது. இந்த தலையோடு இணைக்கப்பட்ட சரீரமாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் யார் என்பதை குறித்து கொஞ்சம் தியானித்து பாருங்கள். வீட்டுக்கு போயிட்டு இந்த வசனங்களை எடுத்து நீங்கள் யார், உங்களுக்கு எப்பேற்பட்ட அந்தஸ்து ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்குது, எப்பேற்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்கள் யார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அதை பேசுங்கள், அதை நினைவு கூறுங்கள், அதை உள்ளத்தில் வைங்க, அதை வாயில் வைங்க. உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். சூழ்நிலைகள் எழும்பும்போது அங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் தான் அங்கே அத்தாரிட்டி. ஆமென். ஒருத்தர் சொல்கிறாரு, தாங்க இந்த பில்லி சூனியம் தொல்லை தாங்க, அதுக்கு தான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். விசுவாசி அவர் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாராம். ஏன் அலைஞ்சிக்கிட்டே இருக்காருன்னா இங்கே என்ன இருக்குன்னு தெரியல. இங்கே என்ன சொல்லியிருக்குது? பிசாசுகள்லாம் உங்களை பார்த்தா பயப்படும் என்று சொல்லி இருக்குது. நீங்கள் அந்த பிசாசை பார்த்தா பயப்படுறீங்கன்னு பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே போனாராம் பாருங்க, நாய் பின்னாடியே வந்து தான், போப்பா வீட்டுக்கு போ அப்படின்னாராம். போகலே இல்லையா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டாராம், பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்காராம். பின்னாடியே வந்து நாய் இந்த கூடயே நிற்குதான், நானும் வருவேன்ற மாதிரி கூடயே நிற்குது. போப்பா, தயவு பண்ணி போ, வீட்டுக்கு போ, நான் பஸ்ஸில் போகணும், வேலைக்கு போகணும், போகணும்னு சொல்கிறாராம் அந்த நாயை. செல்ல நாய் குட்டி பாருங்கள், நல்லா செல்லமாக சொல்லி பார்த்தா போகிற, கடைசியில் பார்த்தா பஸ்ஸே வந்துருச்சு. இவர் ஏறணும், திரும்பி பார்த்தா போ
அப்படின்னாராம். விட்டுச்சான் ஓட்டம் பாருங்க. அது மாதிரி சிலர் ஆண்டவரே பிசாசின் தொல்லை எப்படி இருக்குது ஆண்டவரே, பில்லி சூனியம் மந்திரம் ஏதோ வச்சுட்டாங்க ஆண்டவரே, இப்படியே சொல்லிட்டே திரியிறாங்க. அது வரைக்கும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பிசாசை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், போ பிசாசு, உனக்கு என் பேரில் அதிகாரமே கிடையாது, போ, உனக்கு இடம் கிடையாது, கையை வைக்க முடியாது, போ என்று சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் அவன் போயிடுவான், அவ்வளோதான். ஹலோ, இருக்கீங்களா? பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள்னு சொல்லி எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, நல்ல வார்த்தைகளுக்கு அவன் ஓடி போவான். சும்மா போவான் இல்லை, ஓடி போகிற அளவுக்கு சொல்லணும்.